ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எல்லா ட்ரெண்டிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எம்மியான பீஃப் கறி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பீஃப் கறி பார்த்திங்கன்னா நான் கேரளா ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பீஃப் கறி வந்து ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை அண்டு ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே எம்மியான ஒரு காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த பீஃப் கறியை நீங்கள் வந்து நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் என்னுடைய ஃபுல் ப்ராசஸும் உங்களுக்கு புரியும். நடுவில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய ப்ராசஸ் உங்களுக்கு புரியாது. ஸோ இதில் வந்து மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பீஃப் வந்து நான் 1 kg எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நல்லா கழுவி க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சாம்பார் வெங்காயம். பீஃப் வந்து அதிகமான சூடு, அதனால் சாம்பார் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன், தக்காளி ஒரு சின்ன தக்காளி, புதினா கொத்தமல்லி தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டு இதுதான். வரமிளகாய் வந்து ஒரு 15லேருந்து 20 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 5-6 மிளகு, சீரகம் வந்து 1 டீஸ்பூன், ஓகேங்களா? இதெல்லாம் தேவையான பொருட்கள். தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ வாங்க பீஃப் கிரேவி செஞ்சிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்து அதை ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது ஆல்ரெடி பீஃபில் வந்து ஆயில் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதனால் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து லவங்கம், பட்டை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பட்டை, ஒரே ஒரு லவங்கம், ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். நல்லா இது பொன்னிறமாக வதங்கணும், அது வரைக்கும் வதங்க விடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வேணால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அந்த கேப்பில் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மசாலாவை வந்து அரைச்சிடலாம். நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது வரமிளகாயும் மிளகு ஜீரகம் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறத லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த பீஃபை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பீஃப் வந்து நான் 4-5 தண்ணி கழுவிட்டேன். இருந்தும் அது கழுவி வச்சதுனால அதில் உள்ள லைட்டாக அந்த இது இருக்குது, தண்ணி வந்து அதில் இருந்ததுனால ரெட் கலரில் தெரியுது. வேறு ஒன்றும் இல்லை, நல்லா க்ளீனாக கழுவிட்டேன் நான். இப்போ இது கூடயே நம்ம வந்து மல்லி புதினா சேர்த்துக்கலாம். மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி தண்ணிலாம் மேலே வரும். ஸோ அந்த டைமில் வந்து தண்ணிலாம் வற்றி நல்லா அந்த பீஃபில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம கொஞ்சம் மூடி வச்சு இதை வேக விட்டுடலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளி வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, அப்படி வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, ஸோ அதனால் தக்காளி சேர்க்குறேன். உங்களுக்கு நல்லா பெரட்டின மாதிரி வேணும்னா தக்காளி இல்லாமல் நீங்கள் அப்படியே கூட செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகணும். வெந்துச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் கொஞ்சம் மேலே வரும். அந்த டைமில் நம்ம மசாலா ஊற்றி வேக வைக்கணும். நல்லா வேகட்டும். நல்லா பீஃபு தண்ணிலாம் வற்றி நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பீஃப் கிரேவிக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இது சேர்த்து நல்லா பீஃப் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் இதை நல்லா மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இதை நல்லா வேக விட்டுடலாம். நம்ம பீஃப் கறி பாருங்கள் 90% நல்லா குக்காகி வந்துருச்சு. ஸோ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. பீஃப் கறி நல்லா தகன்னு தங்கம் மாதிரி மின்னுது. ஸோ இந்த பீஃப் கறியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் வந்து ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சமாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதாக. ஸோ இப்படியே சூடாகவே சர்வ் பண்ணிங்கன்னா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ இந்த மழை டைமில் வந்து ரசம் சாதம் கூட இல்லாட்டி பருப்பு சாதம் கூட வச்சு இந்த பீஃப் கறி சாப்பிட்டோம்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோசை, இட்லி இது கூட இந்த பீஃப் கறி ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ கேரளா ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிட்டு இந்த பீஃப் கறியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.